Hi student, this is plus one chemistry video. I am S. Revati. I am working in Swami Vivekananda Matriculation School. Okay, now we are going to discuss about Unit 7 Thermodynamics. Already you have seen some video in this lesson. Okay, well, now we can start with page number 208, lattice energy. What is lattice energy? Lattice energy Delgach lattice அப்படின்னு கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட். Lattice energy is defined as the amount of energy required to completely remove the constituent ions. Amount of energy required, ஓகேங்களா, it completely to remove the constituent ion from its crystal lattice to an infinitive distance. It is also referred to as lattice enthalpy. It is a very important question. Already you studied ஹெஸ்லா. ஓகேவா, ஹெஸ்லா பேஸ் பண்ணி தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் லேட்டிஸ் எனர்ஜி அண்ட் பான் ஹேபர் சைக்கிள்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா, லேட்டிஸ் எனர்ஜின்னு என்ன, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்யர் பண்ணிக்குது. எதுக்காகனா அயன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அட் இன்ஃபினிட்டிவ் டிஸ்டன்ஸுக்கு. ஓகேங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த லேட்டிஸ் எனர்ஜி பேஜ் நம்பர் 208 இருக்குது. நான் மார்க் பண்ணுற பாருங்கள். லேட்டிஸ் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as amount of energy required to completely remove the constituent ions. constituent ions ரிமூவ் பண்ணுறது அட் இன்ஃபினிட்டிவ் டிஸ்டன்ஸுக்கு. ஓகேங்களா, ஃப்ரம் ஓகேவா, ஃப்ரம் எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mole of crystals. It is also referred as lattice enthalpy. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா NaCl, Na ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ் சைன்ஸை நம்ம பிரித்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்யர் பண்ணிக்குது. அந்த எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் lattice energy. Delgach lattice is equal to plus 788 kilojoule mole inverse. ஓகேங்களா, ஃப்ரம் தி above equation it is clear that இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, 788 kilojoule of energy is required to separate the Na plus and Cl minus ions from 1 mole of NaCl. ஓகேங்களா, that is the is called as lattice energy. What is lattice energy? It's a very important 2 mark question. மார்க் பண்ணிக்கோங்க. Lattice energy is defined as the amount of energy required to completely remove the constituent ions. ஓகேங்களா, அட் இன்ஃபினிட் அயன்ஸை வந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்யர் பண்ணிக்குது. ஓகேங்களா, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்யர்டு, amount of energy required to completely remove the constituent ions from its crystal lattice at infinitive distance. இந்த ஈக்குவேஷன் எழுதி அந்த எக்ஸாம்பிள் எழுதுங்க. ஓகேவா, இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த எனர்ஜியும் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பான் ஹேபர் சைக்கிள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கு ஆர் டைரக்ட் 5 மார்க் கொஷின்ஸை கூட கேட்கலாம். பான் ஹேபர் சைக்கிள், இது பேஜ் நம்பர் 208 இருக்க ஸ்டூடெண்ட் நல்லா கவனிங்க. தி பான் ஹேபர் சைக்கிள் இஸ் an approach to analyze the reactions energies. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஓகேவா, இப்போ பான் ஹேபர் சைக்கிள்லேருந்து நம்ம எதை அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் எனர்ஜி. இப்போ ரியாக்ஷன் எனர்ஜி தான் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் 2 ஜெர்மன் சயின்டிஸ்ட். ஓகேவா, மேக்ஸ் போர்ன் அண்ட் ஃப்ரிட்ஸ் ஹேபர் அப்படிங்கிற, அதாவது இது பேர் பான் ஹேபர் சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஹூ டெவலப்டு தி சைக்கிள். தி சைக்கிள் இஸ் கன்சர்ன்டு வித் இது எதை கன்சர்ன் பண்ணுது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஃபார்மேஷன் ஆஃப் an ionic compound. ஓகேங்களா, ஃபார்மேஷன் ஆஃப் an ionic compound ஃப்ரம் தி ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல் அண்ட் ஹேலஜன். மெட்டல் அப்படின்னா M கொடுத்துருப்பாங்க, ஹேலஜன் அப்படின்னா X2 அப்படின்னு கொடுக்கலாம், இல்லைன்னா X அப்படின்னு கொடுக்கலாம். X அப்படின்னா குளோரின், புரோமின், அயோடின். ஓகேங்களா, ஃப்ளூரின். அப்போ ஃப்ளூரின், புரோமின், அயோடின் இஸ் கால்ட் அஸ் ஹேலஜன். ஆர் அதர் நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் சச் அஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அயானிக் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஏன் அயானிக் காம்பவுண்ட்ஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். எதை கன்சர்ன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது. நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன். ஓகேவா, அப்போ மெட்டல் யாரோட ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஹேலஜனோட. நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், மெட்டல் ரியாக்ட் வித் ஒன்று ஹேலஜன் ஆர் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுறது தான் அயானிக் காம்பவுண்ட். MXன்னு கிடைக்கும் ஆர் MO2ன்னு கிடைக்கும். M மீன்ஸ் மெட்டல்,
Okay. Next வந்து bond Haber cycle is primarily used to calculate the lattice energy. That is the uses of lattice bond Haber cycle. இது 1 mark 2 mark அண்டர்லைன் பண்ணிக்க. What is the uses of bond Haber cycle அப்படின்னா எதுக்காக யூஸ் calculating the lattice energy. What is the lattice energy ஓட சிம்பிள் U அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, அது ஸ்மால் u. ஓகேங்களா, which cannot be measured directly. டைரக்டாக நம்ம மெஷர் பண்ண முடியாது. தி bond Haber cycle அப்ளை இதை ஹெஸ்லா இதெல்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக 1 மார்க்கில். இது மறுபடியும் கூட நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க புக்கில். லேட்டிஸ் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம் எதை ஃபாலோ பண்ணி அப்படின்னா எதை அப்ளை பண்ணி அப்படிங்கிறது ஹெஸ்லாம். ஓகே, டு கால்குலேட் தி லேட்டிஸ் என்தால்பி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்கன்னா அயானிக் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் சிம்பிள் அயானிக் சாலிட் அல்கலி மெட்டல் அண்ட் ஹாலஜன் எம்எக்ஸ். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? எம் அப்படிங்கிறது மெட்டல், எக்ஸுங்கிறது ஹாலஜன். ஓகேங்களா, இது ஜென்ரல் ஃபார்முலாவில் வச்சு சொல்கிறாங்க. அது பாருங்கள், எம் ப்ளஸ் எக்ஸ்2 ஆஃப் எக்ஸ்2ன்னு வருது. எஸ் அப்படின்னா சாலிடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம். இப்போ இது வந்து டைரக்ட் மெத்தடு. ஓகேங்களா, இது வந்து அப்படியே டைரக்டாக ரியாக்டர் எம் ப்ளஸ் எக்ஸ்2 ஜாயின் ஆகுது. இந்த ஆஃப் டூ கேன்சல் ஆகும். இஸ் கன்வெர்ட் இன்ட்டு எஃப்ஹெச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எஃப் அப்படின்னா ஃபார்மேஷன், டெல்ஹெச் எஃப் அப்படின்னா ஃபார்மேஷன். ஓகேங்களா, இப்போ அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டல் வந்து சாலிடாக இருந்து நம்மளுக்கு வந்து கேஸாக கன்வெர்ட் ஆகுது. இஸ் கால்ட் அஸ் சப்ளிமேஷன். திஸ் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் டெல்ஹெச்1. அப்போ சாலிட் இஸ் டைரக்ட்லி கன்வெர்டட் இன்டு கேஸ். அப்போ எம் வந்து லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான் இஸ் கன்வெர்டட் இன்டு பாசிட்டிவ் ஐன்ஸ், எம் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, இது கேஸ் தான். எம் ப்ளஸ் ஜின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து அயனைசேஷன் எனர்ஜி. இது வந்து ஐஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஇ மீன்ஸ் அயனைசேஷன் எனர்ஜி. அதுதான் டெல்ஹெச்2 ஆர் டெல்ஹெச்3ன்னு கூட நம்பர் வச்சுக்கலாம். நம்ம நம்பர்னா எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆஃப் எக்ஸ்2 இதில் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேவா, இந்த ஜி வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஜியாக மாறிடும். அப்போ இதுக்கு டெல்ஹெச்2ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, இது வந்து டிசோசியேஷன். ஓகேங்களா, என்னதுக்கு டிசோசியேஷன். இப்போ எக்ஸ்2 அப்படிங்கிறது எப்படி பிரியும் அப்படின்னா எக்ஸ் பாண்ட் எக்ஸ்ன்னு இருக்கும். இது எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2xன்னு பிரிஞ்சிடும். ஏன்னா இந்த பாண்டு உடஞ்சி நம்மளுக்கு இங்கே ஒரு எக்ஸ் கிடைக்கும், இங்கே ஒரு எக்ஸ், அதுதான் நம்ம 2xன்னு சொல்கிறோம். இதுதான் டிசோசியேஷன். மறுபடியும் எழுதுகிறோம் பாருங்கள். எக்ஸ்2 எப்படி பாண்டிங்கில் அட்டாச்ட் ஆகிருக்கும் அப்படின்னா எக்ஸ் பாண்டு எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த பாண்டு பிரேக் ஆகுச்சுன்னா டு கிவ் 2x. அவங்க அதனால தான் வெறும் எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, எங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே Cl2 இருக்குது அப்படின்னா Cl பாண்ட் Clன்னு இருக்கும். மறுபடியும் பிரிகிறப்ப நம்மளுக்கு 2Cl அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா, அதுதான் அப்படி எழுதியிருப்பாங்க. அந்த நம்ம ஜென்ரலாக இருந்தாலும் mx2ன்னு எடுத்துருவாங்க. அப்போ இது வந்து டிசோசியேஷன் எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்து G இஸ் கன்வெர்ட் இன்டு எக்ஸ் மைனஸாக கன்வெர்ட் ஆகுது. இட் இஸ் கால்ட் அஸ் EA. EA மீன்ஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. வாட் இஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி? அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு when an isolated gaseous atom accept 1 electron. அதாவது gaseous ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும் பொழுது கெயின் பண்ணிக்குது, இல்லை அக்செப்ட் பண்ணிக்கும் போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. அந்த எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகேங்களா, இது அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா ஒரு ஐசோலேட்டட்லாம் தனியாக இருக்கக்கூடிய ஒரு கேசியஸ் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுது. ஓகேவா, ரிமூவ் த 1 எலக்ட்ரான். ஓகேவா, அதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்யர் பண்ணுகிறது. அப்போ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்யர்டு, ஓகேவா, ஃபார் த ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் from எதிலிருந்து ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம். திஸ் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜினா எனர்ஜியை ரெக்யர்டு பண்ணிக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டினா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா, இதில் எலக்ட்ரானை லாஸ் பண்ணும், அது எலக்ட்ரானை கெயின் பண்ணும். மைனஸ்னாவே கெய்னிங்கு, ப்ளஸ் அப்படின்னாவே லாஸு. லாஸ் பண்ணும்போது எனர்ஜி உறிஞ்சி ரெக்கேர் பண்ணிக்குது. எலக்ட்ரானை கெயின் பண்ணும் பொழுது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மைனஸ் வரப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகும், ப்ளஸ் வரப்போ எனர்ஜி ரெக்கேர் ஆகும். ஓகேங்களா, மைனஸ் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ப்ளஸ் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இதெல்லாம் கூட எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு எம் ப்ளஸ் எக்ஸ் ஜாயின் ஆகி நம்மளுக்கு எம்எக்ஸ்ன்னு கிடைக்கும். அதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் யூ மீன்ஸ் லாட்டிஸ் எனர்ஜி. அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க. இப்போ கீழெல்லாம் டெல்ஹெச்1 என்னென்னு கொடுத்துருப்பாங்க. டெல்ஹெச்1 டெல் அப்படின்னாவே என்தால்பி. இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டெல்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத. அப்போ டெல்ஹெச்1 ஹச்னா என்தால்பி. enthalpy change of sublimation. Sublimation அப்படின்னாவே solid is directly converted into gas.
ஓகேவா, அதுதான் MS to MGன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே பாருங்கள், டெல்கச்2க்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் X2 to Xன்னு கன்வெர்ட், தட் இஸ் கால்ட் அஸ் டிசோசியேஷன். இதை அண்டர்லைன் பண்ணுங்க. நான் ஏற்கனவே டிசோசியேஷன் சொன்னேன். டிசோசியேஷன் அப்படின்னா பிரிகை அடைகிறது. இப்போ Cl2 வந்து எப்படி பிரியும், Cl பாண்ட் Clனு அட்டாச்டில் இருக்கும், இது 2Clனு பிரியும். ஓகேங்களா, இப்போ இது X2ன்னு எடுத்திருப்பாங்க ஜென்ரலாக. இந்த இடத்துல ஒரு X கிடைக்கும், இந்த இடத்துல ஒரு X பாண்டிங்கில் இருக்கும். இந்த பாண்டு பிரேக்கர் அப்போ நம்மளுக்கு 2Xன்னு கிடைக்கும். அதுதான் நம்ம 2Clன்னு எழுதுறோம். Cl அப்படின்னா குளோரின். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், டிசோசியேஷன் சொல்லியாச்சு. அடுத்தது அயனைசேஷன் எனர்ஜி டெஃபினிஷன் சொல்லி, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் த ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ மெட்டல் இஸ் கன்வெர்ட் இன்டு மெட்டல் அயன்ஸாக கன்வெர்ட் ஆகுது, தட் இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ் அயன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹேலோஜன். ஹேலோஜன்னா Cl2 எடுத்துக்கிறாங்க, அது ஹேலோஜன், அது ஜென்ரல் ஃபார்ம்ல X. ஓகேங்களா, Xஐ கன்வெர்ட் ஆகுது. X வந்துன்னா இது வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. X வந்து கன்வெர்ட் இன்டு X மைனஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகேங்களா, எலக்ட்ரான் அஃபினிட்டி EA அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து U அப்படின்னா லாட்டிஸ் என்தால்பி ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் சாலிட் MX. அப்போ U மீன்ஸ் லாட்டிஸ் என்தால்பி. நெக்ஸ்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, டெல்கச் டெல்கச் மீன்ஸ் என்னது, என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சாலிட் MX டைரக்ட்லி ஃப்ரம் தி எலமெண்ட்ஸ். டைரக்ட்லியே ஃபார்ம் ஆகுது ஃப்ரம் எலமெண்ட்ஸ். ஓகேவா, ஃப்ரம் எலமெண்ட்ஸுக்கு இந்த இதில் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஃப்ரம் FROM. ஓகேங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அது அவ்வளோதான். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு ஹெஸ் லா ஆஃப் ஹீட் ஆஃப் சம்மேஷன், எப்படி சம்மேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது பேஜ் நம்பர் 209 இருக்குது ஸ்டூடெண்ட். இது பேஜ் நம்பர் 201. டெல்கச் F ஈக்குவல் டு டெல்கச் 1 ப்ளஸ் டெல்கச் 2 ப்ளஸ் டெல்கச் 3 ப்ளஸ் டெல்கச் 4 ப்ளஸ் யூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இதுதான் ஃபார்முலா. டெல்கச் F வேணும் அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட். இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கணும். நம்ம U தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம் லேட்டிஸ் என்தால்பி எது கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, NaCl. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஓகேவா, சின்ஸ் தி ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் வித் தி ரியாக்டன்ட் இன் எலமெண்டல் ஃபார்ம்ஸ் அண்ட் ப்ராடக்ட் இன் த ஸ்டாண்டர்ட் state 1 bar எடுத்துக்கிறாங்க. The over enthalpy of the reaction is also the enthalpy of formation of NaCl. ஓகேங்களா, also the formation of NaCl can be considered in 5 steps. எத்தனை ஸ்டெப்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 steps. ஓகேவா, therefore the sum of the enthalpy changes. ஓகேங்களா, சம் பண்ணுறப்போ சம்னா ப்ளஸ் பண்ணுறது, enthalpy change of this step is equal to enthalpy change. எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா enthalpy change of overall reactionக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஃப்ரம் which the lattice enthalpy of NaCl வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இது வந்து சும்மா நீங்கள் சும்மா ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்ல. நீங்கள் கீழே இந்த ஃபார்மில் இந்த இது எழுதினா போதும். ஓகே, how will you calculate the lattice enthalpy of sodium chloride? ஓகே, by using Born-Haber cycle அப்படின்னா நீங்கள் இது எழுதலாம். இதுலேயும் அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல நம்ம M அப்படின்னு படிச்சிருப்போம் அந்த ஜென்ரல் இதில். ஓகேவா, அதுக்கு பதிலாக இங்கே NA கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல X2ன்னு படிச்சிருப்பேன் அந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் பேஜ் நம்பர் 208. இங்கே ஆஃப் Cl2ன்னு படிக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடும் உங்களுக்கு. அப்போ Na ப்ளஸ் NaCl, இதுதான் டைரக்ட் மெத்தட். டெல்கச் Fனா ஃபார்மேஷன். ஓகேங்களா, இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள். ஓகேங்களா, இப்போ NaS வந்து என்னவா மாறுது, Gயா மாறுது. அப்போ சப்ளிமேஷன். இதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் டெல்கச் 1, அந்த ஹீட் எனர்ஜி. ஓகேங்களா, அடுத்து இந்த Na இஸ் கன்வெர்ட் இன்ட்டு Na ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது, தட் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். எழுதி வச்சுக்கோங்க, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். E மைனஸ் அப்படின்னா எலக்ட்ரான், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இது டெல்கச் 2. இந்த இடத்துல என்ன எனர்ஜினா அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேங்களா, அடுத்தது இந்த Cl2 கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு Cl கன்வெர்ட் ஆகுது. இதுக்கு டெல்கச் 3, தட் இஸ் கால்ட் அஸ் டிசோசியேஷன். என்னது எனக்கு டிசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த Cl இஸ் கன்வெர்ட் இன்ட்டு Cl மைனஸாக கன்வெர்ட். இதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் டெல்கச் 4. இது வந்து EA அப்படின்னு சொல்லுவாங்க. EA அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. அப்போ Na ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ் இஸ் கன்வெர்ட் இன்ட்டு NaCl கன்வெர்ட் ஆகுது, தட் இஸ் கால்ட் அஸ் U. U மீன்ஸ் லாட்டிஸ் என்தால்பி. ஓகேங்களா, இப்போ ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா கீழே வேல்யூலாம் அவங்களே சம்மில் கொடுத்துருவாங்க ஸ்டூடெண்ட். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். இந்த வேல்யூலாம் மனப்பாடம் பண்ணணும்னு கிடையாது. வேல்யூ வந்து அவங்களே சம்மில் கொடுத்துருவாங்க. இப்போ ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சோடியம் குளோரைடுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன், அதுக்கு இவ்வளோ வேல்யூ 108 கொடுத்துருக்காங்க. அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா, 495.0 கெல்வின் கிலோ ஜூல் மோல் யூனிவர்ஸ். அதே மாதிரி டெல்கச் 3க்கு டிசோசியேஷன் எனர்ஜி கொடுத்துட்டாங்க.
கொடுத்துட்டாங்க ஸ்டூடெண்ட், டிசோசியேஷன் எனர்ஜியும் கொடுத்துட்டாங்க, அடுத்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி இதெல்லாம் கொடுத்துருவாங்க சம்மில். நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் மெயினாக நீங்கள் எது ஞாபகத்தை வச்சு நல்லா படிக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாம் உங்களுக்கு சம்லேயே கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் கிடையாது. இந்த ஃப்ளோ சார்ட்டு கண்டிப்பாக இதுதான் அந்த சார்ட், இதை கரெக்டாக நீங்கள் எழுதணும். இதை கரெக்டாக எழுதினீங்கன்னா தான் அந்த ஃபார்முலாவில் எழுதணும். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீட்டாக எழுதணும். NaCl ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். NaCl பாண்ட் கேப்பர் சைக்கிள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஃபார்முலா பாருங்கள் மேலே எழுதியிருக்காங்க. therefore lattice பேஜ் நம்பர் 209 மேலே இருக்குது பாருங்கள் ஸ்டூடெண்ட். டெல்ஹெச் எஃப் ஈக்குவல் டு லேட்டிஸ் எனர்ஜி யூ, லேட்டிஸ் எனர்ஜி ஆஃப் NaCl தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து டெல்ஹெச் எஃப், டெல்ஹெச் 1, டெல்ஹெச் 2, இந்த ஆஃப் x2 டெல்ஹெச் 3 வரும், டெல்ஹெச் 4 அண்டு யூ. இப்போ இந்த யூ தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதை வச்சுட்டு நம்ம இதை கால்குலேட் பண்ண போகிறோம். யூ லேட்டிஸ் எனர்ஜி. இந்த இடத்துல எப்படி ஆஃப் x2 வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு ஃபார்முலாவில் சம்மில் இப்படி இந்த இடத்துல ஆஃப் x2 அப்படின்னு வரும் பாருங்கள். இந்த இடத்துல ஆஃப் வருதுங்களா, அந்த இதை இந்த டெல் x3க்கு இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ CL2 வந்து என்னவும் அது சப்போஸ் இந்த இடத்துல 2 நம்பர் இருக்குது அப்படின்னா இங்கேயும் நம்மளுக்கு 2 வரும். அப்போ அந்த 2வால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் வரும் பின்னாடி அந்த எக்ஸாமில் வரும். நீங்கள் இதுக்கு நல்லா NaClக்கு இதை நல்லா பாக்ஸ் மாதிரி போட்டு நல்லா இதை எழுதிக்கோங்க. மீதி வேல்யூ எல்லாம் கொஷின்லேயே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் இந்த ஃபார்மில் நீங்கள் தான் எழுதணும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா எழுதி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இது கூட சப்ஸ்டிட் பண்ணி இந்த டெல்ஹெச் எஃப் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பக்கம் கொண்டு போய் மைனஸில் எடுத்துக்கிறோம். அதுதான் இது. ஓகே, ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு யூனோ லேட்டிஸ் இந்த. அப்போ இதை இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா? டெல்ஹெச் 1, இது டெல்ஹெச் 2, டெல்ஹெச் 3 அந்த வேல்யூலாம் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்பர் நீங்கள் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகே, இது டெல்ஹெச் 1 எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இப்போ இது மைனஸில் கிடைக்குது, இது மைனஸில். அப்போ மைனஸ் 788 கிலோ ஜூல் மோல் என்ன. இப்போ நெகட்டிவ் சைன் இருக்கனால லேட்டிஸ் எனர்ஜி எதை இண்டிகேட் பண்ணுது? நெகட்டிவ் சைன் லேட்டிஸ் எனர்ஜி வந்து ரிலீஸ்டு. ஓகேங்களா? இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. மைனஸில் வந்துன்னா எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும், பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா எனர்ஜியை ரெக்யூர் பண்ணிக்கும். Okay, when sodium is formed from its constituent gaseous ions Na plus and Cl minus ions. ஓகேங்களா? சோடியம் ஃபார்ம் ஆகுது ஃப்ரம் எதுலேருந்து அப்படின்னா Na plus ions and Cl minus ions சேர்ந்து NaCl கன்வெர்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு எனர்ஜி வந்து ரிலீஸ்ட் ஆகுது. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. because வந்து நெகட்டிவ் சைன். இது பாண்ட் ஹேபர் சைக்கிள். நெக்ஸ்ட் பாருங்க, when mole of magnesium bromide is prepared from 1 mole of magnesium 1 mole of liquid bromine, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. liquid bromine அப்படின்னா Br2 வந்து ஆட் பண்ண போகிறோம். மெக்னீசியம் அப்படின்னா Mg வந்து Mg + Br2 ஜாயின் ஆக போகுது. Mgனா மெக்னீசியம், Br2 அப்படின்னா bromine. ஓகேங்களா? அது இப்போ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதனோட எனர்ஜி லெவல் வந்து 524 கிலோ. இந்த மாதிரி சம் கொடுத்துருவாங்க. இதில் எனர்ஜி வந்து ரிலீஸ்டுன்னு சொல்லிட்டாங்க அவங்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்டிவேஷன் எனர்ஜி எம்ஜிக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து டிசோசியேஷன் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேப்பரைசேஷன் ஆஃப் லிக்விட் புரோமின். நெக்ஸ்ட் ஃபைனலி செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 737.5 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ். அதே மாதிரி IE1 அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி 1, அயனைசேஷன் எனர்ஜி 2. ஓகேங்களா? இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் என்ன பண்ணணும், நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகே, IE1 + IE2 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி தான் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ 737.5 கிலோ ஜூல் இதையும் 1450.5 கிலோ ஜூல் மோலின் வச்சு நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும் எப்பயுமே IE1 கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ ஏன் அப்படின்னா Mg வந்து 2 எலக்ட்ரானும் லாஸ் பண்ணு. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறப்போ அயனைசேஷன் எனர்ஜி 1, செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறப்போ அயனைசேஷன் எனர்ஜி 2 அப்படின்னு கிடைக்கும். அயனைசேஷன் எனர்ஜி ஃபஸ்ட்டை விட செகண்ட் எப்பயும் ஹையராக தான் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பீரியாடிக் டேபிள் லெசனில் பார்த்துருக்கோம். Mg வந்து லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான். இப்போ Mgயோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 12 வரும். ஓகேவா? 1s2, 2s2, 2p6. ஓகேங்களா? 3s2 வரும். இந்த 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். அது எப்படி வரும் அப்படின்னா இங்கே எழுதுகிற பாருங்கள். Mg வந்து இஸ் கன்வெர்ட் இன்ட்டு Mg ப்ளஸ்ஸாக மாறும். ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. அதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ரெக்கையர் பண்ணிக்கும். அந்த எனர்ஜி தான் இது. ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப்பில் எப்படி நடக்கும் அப்படின்னா M+லிருந்து சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ரெக்கையர் பண்ணிக்குது.
m2 ப்ளஸ்ஸாக மாறும், m2 ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ மேலும் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, எக்ஸ்ட்ரா மறுபடியும் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது. அப்போ mg2 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போ எந்த எனர்ஜி தான் இது, ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? இப்போ இந்த சம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் கால்குலேட் தி லேட்டிஸ் எனர்ஜி ஆஃப் மெக்னீசியம் புரோமைட் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் கவனிங்க, இதில் mgBr/, இந்த ஃபார்மேஷன் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. சாரி, இதில் பாருங்கள், mgBr ஃபார்மேஷன் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. சாலிட் வந்து கேஸாக கன்வெர்ட் ஆகிற சப்ளிமேஷன் எனர்ஜியும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஷின்லேயே கொடுத்தது. நம்ம தனியாக பிரித்து எழுதிட்டோம்னா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்டூடெண்ட். இப்போ mg வந்து லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரானை கன்வெர்ட் பண்ண, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இது mg2 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இந்த இடத்துல 2 E மைனஸ் கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது. தட் இஸ் கால்ட் அஸ் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, இந்த வேல்யூ வந்து எதை ரெண்டையும் அந்த IE1 அப்படின்னு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. IE1 ப்ளஸ் IE2 இந்த ரெண்டு வேல்யூ நீங்கள் ப்ளஸ் பண்ணணும், ஓகேங்களா? அந்த வேல்யூ தான் இது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? எப்படி அப்படின்னா இப்போ mg2 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது, 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுது. அந்த IE1 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது பாருங்க, இதுதான். அடுத்தது வேப்பரைசேஷன். பிகாஸ் அவங்க லிக்விட் புரோமின்னே கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அப்போ புரோமினை கேஸஸை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ வேப்பரைசேஷன் கொடுக்குறாங்க. அப்போ ஏன்னா பிகாஸ் லிக்விடை வந்து நம்ம கேஸாக மாற்றணும் அப்படின்னாவே வேப்பரைசேஷன் ஹீட் பண்ணணும். அப்போ வேப்பரைசேஷன் கிடைக்கும். அதனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசோசியேஷன் பார்த்தீங்கன்னா Br is converted to Br, அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. Br வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான், Br மைனஸாக கன்வெர்ட் ஆகுது, ஓகேங்களா? இதனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த E மைனஸ் தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி, கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ஓகேங்களா? இப்போ இது வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இதுதான் மெயின், ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. இது வந்து டைரக்ட் மட்டும் mgBr to mgBr கன்வெர்ட் ஆகுது, ΔHFன்னு சொல்லுவோம். இப்போ இது சாலிட் இஸ் கன்வெர்ட் இன்ட்டு கேஸாக கன்வெர்ட் ஆகுது, ΔH1, தட் இஸ் கால்ட் அஸ் சப்ளிமேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து G வந்து mg2 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது, தட் இஸ் கால்ட் அஸ் அயனைசேஷன் எனர்ஜி, IE1, ஓகேங்களா? அதே மாதிரி லிக்விட் புரோமின் கேஸை கன்வெர்ட் ஆகும், அதுலேருந்து டிசோசியேஷன். இது வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ. இப்போ mg ப்ளஸ் Br மைனஸ் கன்வெர்ட் டு mgBr. இதுக்கு ரெக்யர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து UU மீன்ஸ் லாட்டிஸ் என்தால்பி. ஓகே, இந்த ஃப்ளோ சார்ட்டை கரெக்டாக நீங்கள் போடணும். மற்றதெல்லாம் நீங்கள் எழுதுறீங்களோ இல்லையா, இந்த ஃப்ளோ சார்ட்டை கரெக்டாக போட்டுட்டு தான் நீங்கள் ஃபார்முலா எழுதணும். ஓகே, இது தப்பு இல்லாமல் எழுதணும். எஸ்ஏ இந்த கேஸ் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். லிக்விடு, கேஸு இதெல்லாம் இந்த 2Br மைனஸ், அப்போ mgBr கன்வெர்ட் ஆகுது. இதெல்லாம் எழுதிட்டு தான் நீங்கள் ஃபார்முலா எழுதணும். இப்போ ஃபார்முலாவில் பாருங்கள், ஓகேவா? ΔHOF ஈக்குவல் டு ΔH1, ΔH2, ΔH3, ΔH4, 2 ΔH5 கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் இந்த 2 நம்பர் வந்து இருக்குது, ஓகே? 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், U வந்து கால்குலேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ இதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எப்படின்னா இப்போ பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க பாருங்கள், -524 இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ, 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதனோட இந்த வேல்யூ, இது இந்த வேல்யூ கிடைக்குது. இப்போ மைனஸ் கிடச்சுன்னா நம்மளுக்கு மைனஸில் கிடைக்குது. தட் இஸ் எனர்ஜி வந்து ரிலீஸ். ஃபைனலி யூ கேன் கால்குலேட் தி UU மீன்ஸ் லாட்டிஸ் என்தால்பி ஆஃப் மெக்னீசியம் புரோமைட். மெக்னீசியம் புரோமைட் மைனஸில் வேணாலும் நெகட்டிவ் சைன் இருக்கிறனால இட் இஸ் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு, ஓகேங்களா? 2435 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இந்த மாதிரி மாடல் சம் கண்டிப்பாக ஒன்று ஒரு ஸ்டூடெண்ட். பார்ன் ஹேபர் சைக்கிள் இந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லாட்டிஸ் என்தால்பி, ஓகேங்களா? புக் பேக்கில் ஒரு கால்சியம் குளோரைன் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி மாடலில். அதை ஒன்று நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் கவனிங்க, நெக்ஸ்ட் டாபிக் வந்து 209 செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நீட் ஃபார் தி செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இப்போ செகண்ட் லாவுக்கு என்ன நீட் வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம செகண்ட் லா வந்து கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது. வி நோ ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எனர்ஜி ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் கன்சர்வ்டு. இந்த உலகத்தோட எனர்ஜி வந்து கன்சர்வ்டு ஆயிடுச்சு, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. Let us consider the following process கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 210 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க ஓகேவா, தி கிளாஸஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் ஓவர் டைம் ஓகேங்களா லாஸஸ் ஹீட் எனர்ஜி டு த சரௌண்டிங் அண்ட் பிகம்ஸ் கோல்டாக கன்வெர்ட் ஆயிரும். இட் இஸ் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், அது தானாக நடந்துடும். ஒரு கிளாஸில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டிங்கன்னா அது கோல்டு வாட்டராக கன்வெர்டட் ஆயிரும் பிகாஸ் லாஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி டு த சரௌண்டிங். நெக்ஸ்ட் பாருங்கள், when you mix hydrochloric acid with sodium hydroxide it forms sodium chloride and water with evolution of heat அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஈக்குவேஷன் எழுதுகிறோம் பாருங்கள். ஓகேவா, நம்ம என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH எடுத்திருக்காங்க. ப்ளஸ் இதனோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணுறாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் போட்டுக்கோங்க இந்த இடத்துல. இது HCl ஓகேங்களா. இது சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இப்போ இதில் Naவும் Clவும் ஜாயின் ஆயிரும். இந்த OH இந்த H சேர்ந்து நம்மளுக்கு வாட்டராக கன்வெர்ட் ஆயிரும். அதுதான் அந்த சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் ஹீட், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எவல்யூஷன் ஆஃப் ஹீட் ஓகேங்களா. இந்த இதில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் எழுதி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா NaCl ஓகேவா ப்ளஸ் H2O ஓகேங்களா. NaClனா சோடியம் குளோரைட், இது வந்து காமன் சால்ட் டிசால்வ்டு இன் வாட்டர் ஓகேவா. இது நடக்கிறப்ப எவல்யூஷன் ஆஃப் ஹீட் நடக்கும் ஓகேவா. எவல்யூஷன் ஆஃப் ஹீட் அப்படின்னா ஹீட் எனர்ஜி லிபரேட்டட் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இன் போத் திஸ் ப்ராசஸ் டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டுனா நிர்ணயிக்கப்பட்டது, வரையறுக்கப்பட்டது, ஏற்கனவே அது தெரியும், அது மாறாதது, கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். கன்சர்வ்டு அண்ட் ஆர் கன்சிஸ்டன்ட். எதனால கன்சிஸ்டன்ட் ஆயிருக்கு அப்படின்னு வித் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஹவெவர் தி ரிவர்ஸ் ப்ராசஸ்னால் இப்போ கோல்டு வாட்டரை தானாக ஸ்பான்டேனியஸாக நம்மளுக்கு வந்து ஹாட் வாட்டராக மாறாது அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள். However, reverse process, cold water becoming the hot water by absorbing the heat from surrounding. Okay, on its own does not occur spontaneously. இது தானே நடக்காது, அப்சர்வ் பண்ணாது. Even though the energy changes involved in this process. Okay, even though நம்ம எனர்ஜி சேஞ்சஸ் இன்வால்வ் பண்ணாலும் அது மாதிரி நடக்காது. இட்ஸ் ஆல்சோ கன்சிஸ்ட் வித் த ஃபர்ஸ்ட் லா. இது எதனோட கன்சிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா. அதே மாதிரி இஃப் த ஹீட் எனர்ஜி சப்ளைடு டு கோல்டு வாட்டர் தென் இட் வில் பிகம் ஹாட். அதுக்கப்புறம் நம்ம கோல்டு வாட்டர் ஹீட் சப்ளை பண்ணாத இஸ் கன்வெர்ட் இன்ட்டு ஹாட் வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. தி சேஞ்ச் that does not occur spontaneously. இது வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்காது இந்த சேஞ்சஸ் ஓகேன்னு சொல்கிறாங்க. அண்ட் ட்ரைவன் பை சப்ளைங் எனர்ஜி. அப்போ இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா ட்ரைவன் பண்ணணும் அப்படின்னாவே சப்ளைங் தி எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஹாட் வாட்டர் ஈஸியாக கோல்டு வாட்டராக மாற்றிடும், அது தானாகவே தன்னிச்சையாகவே நடந்துடும். ஆனால் ஒரு கோல்டு வாட்டர் வந்து ஹாட் வாட்டராக கன்வெர்டட் ஆகாது, நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுற வரைக்கும் அந்த மாதிரி மாறாதுங்கிறாங்க. அடுத்தது similarly, solution of sodium chloride does not absorb the heat energy. So sodium chloride does not absorb heat energy, release பண்ணுன்னு தான் நம்ம படித்தோம். சப்போஸ் நம்ம ஹீட் எனர்ஜி அதுக்கு அப்ளை பண்ணி இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்குமான்னு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், எழுதுகிறேன் பாருங்கள். எப்படின்னா இப்போ NaOH ப்ளஸ் HCl ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு NaCl ப்ளஸ் H2O கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு நம்ம இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப ஹீட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ இது ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணால் இது ரிவர்சிபிள் ப்ராசஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்மளுக்கு எகெயின் வந்து ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்ம் ஆகாது. அப்போ சோடியம் குளோரைடும் வாட்டரும் ஆட் பண்ணி நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடும் H2Cl கிடைக்குமான்னு கேட்குறாங்க. கிடைக்காது. But this process cannot be driven even by supplying energy. அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோ. even by supplying energy. இதில் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்களா ஸ்டூடெண்ட், அதாவது கோல்டு வாட்டரை நம்ம ஹாட் வாட்டரை ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணாமல் மாற்ற முடியாது. அதே மாதிரி ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணோம்னா சோடியம் குளோரைடு அண்ட் வாட்டர் கிடைக்கிது. அந்த டைமில் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. சரி, எனர்ஜி ரிலீஸ் ஆகிற ப்ராசஸிங் நம்ம எனர்ஜி சப்ளை பண்ணி ரிவர்சிபிள் ப்ராசஸ் நடக்குமான்னு பார்த்தா நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். எகெயின் நம்மளுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் திரும்ப ரீஃபார்ம் ஆகாது. ஓகேவா. From these kinds of our
நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுலேருந்து நம்ம எடுத்து we have come to know that certain process spontaneous-ஆ or others are not. ஸ்பான்டேனியஸாக எந்தெந்த ப்ராசஸ்லாம் நடக்குது, எதெல்லாம் ஸ்பான்டேனியஸாக நடக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஸ்பான்டேனியஸாக நான் ஸ்பான்டேனியஸ்ன்னு சொன்னதே செகண்ட் லாவில் தான் நம்ம அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சம் ப்ராசஸ் ஹேவ் வி ப்ரிப்பேர்டு தி டைரக்ஷன். ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா அந்த டைரக்ஷனில் சொல்லணும். ஓகேவா? சிங்கிள் ஏரோ மார்க், டபுள் ஏரோ மார்க் அந்த மாதிரி. இன் ஆர்டர் டு எக்ஸ்பிளைன் தி ஃபீசிபிலிட்டி ஆஃப் தி ப்ராசஸ், அது பாசிபிலிட்டியாக ஃபீசிபிலிட்டி அப்படின்னா பாசிபிலிட்டி. வி நீட் தி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? தட்ஸ் ஆல். இட்ஸ் a need of the second law of thermodynamics அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் முன்னாடி இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. சோடியம் ஹைட்ராக்ளோரைடுக்கு டஸ் நாட் அப்சர்வ் த ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணி நம்மளுக்கு டு ஃபார்ம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணாது. இந்த ப்ராசஸ் நடக்கவே நடக்காது. ஈவன் பை சப்ளைங் த ஹீட் எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ ஸ்பான்டேனியஸ் ஆர் நாட் அப்படிங்கிறதுல இதில் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதனால தான் நம்ம வி நீட் ஃபார் தி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ட்ரோஃபி. என்ட்ரோஃபியோட சிம்பிள் வந்து எஸ் எழுதி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட். ரொம்ப இதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் ஃபார் தி செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் மோர் டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதில் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரோஃபி ஸ்டேட்மெண்ட். தி செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இன்ட்ரடியூஸ் தி அனதர் ஸ்டேட் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் என்ட்ரோஃபி. ஓகேங்களா? அப்போ என்ட்ரோஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இட் இஸ் a state function only depending upon the state. எதை டிபெண்ட் பண்ணி? இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? இப்போ என்ட்ரோஃபி, வாட் இஸ் என்ட்ரோஃபின்னு கேட்பாங்க ஸ்டூடெண்ட். வாட் இஸ் என்ட்ரோஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரோஃபி இஸ் ஏ மெஷர் ஆஃப் தி molecular disorder of or randomness of the system. Molecular disorder of the randomness of the system. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வாட் இஸ் என்ட்ரோஃபின்னு எழுதி வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். ஓகே, மாலிகுலர் டிஸார்டர் ஆர் ரேண்டம்னஸ் ஆஃப் த சிஸ்டம். ஓகேங்களா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டராக இருக்காது. பட் தெர்மோடைனமிக்ஸ் டெஃபினிஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்சர்ன்ட் வித் சேஞ்ச் இன் என்ட்ரோஃபியை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, சேஞ்ச் வந்துட்டாவே உனக்கு டெல் எஸ் அப்படின்னு வந்துடும். எஸ் மீன்ஸ் என்ட்ரோஃபி, டெல் அப்படின்னா சேஞ்ச். அப்போ சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோஃபி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? பட் தெர்மோடைனமிக்ஸில் டெஃபினிஷன் எப்படி சொல்கிறோம்? எனர்ஜி என்ட்ரோஃபி இஸ் கன்சர்ன்டு வித் தி சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோஃபி தட் அக்கர்ஸ் இன் எ ரிசல்ட் ஆஃப் த ப்ராசஸ். அப்போ வாட் இஸ் டெல் எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் கியூ ரிவர்சிபிள் டிவைடட் பை டி. ரிவர்சிபிள் ப்ராசஸ், ரிவர்சிபிள்னா ஃபார்வர்டு அண்ட் பேக்வர்டு ஆக்ஷன்ஸ் டிவைடட் பை டெம்பரேச்சர் டிவைடட் பை கியூ மீன்ஸ் ஹீட். ஓகேவா? டிவைடட் பை டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு எஸ். தட்ஸ் ஆல். Heat means supplied, amount of heat supplied பண்ணுறோம் divided by the temperature of the system டிவைட் பண்ணி is equal to S. இதே முன்னாடி டெல் போட்டிங்கன்னா டெல் எஸ், முன்னாடிங்க டெல் கியூ. ஓகேங்களா? அப்போ சேஞ்ச் ஆஃப் ஹீட்டு, இது சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோஃபி டிவைடட் பை டெம்பரேச்சர். REVன்னு கொடுத்துருப்பாங்க. REV மீன்ஸ் ரிவர்சிபிள். இது இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ட்ரோஃபி ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். தி செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி என்ட்ரோஃபி. செகண்டாக எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்? என்ட்ரோஃபினால இது என்ட்ரோஃபி ஆஃப் ஐசோலேட்டட் சிஸ்டம் இன்க்ரீசஸ் டியூரிங் தி ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். எல்லா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோஃபி இன்க்ரீஸ் ஆகும். எதெல்லாம் உங்களுக்கு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னா, ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் தான். அதில் வந்து நம்மளுக்கு டிஸார்டர் ஸ்டேட்டு தான் அதிகமாக இருக்கும், ஆர்டர் ஸ்டேட்டு இருக்காது. டிஸார்டர் ஸ்டேட்டுனா ஆர்டராக இருந்துச்சுன்னா ஒழுங்காக நேராக இருக்கிறது. டிசாஸ்டேட்னா உங்களுக்கே தெரியும், அங்கேயும் இங்கேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ரிவர் வாட்டர் சொல்லலாம். ரிவர் வாட்டர் வந்து நம்மளுக்கு இந்த பள்ளத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்போதே திரும்ப நம்மளுக்கு ரிவர்ஸில் வராது. அதுதான் என்ட்ரோஃபி. அதே மாதிரி மழை பெய்யறது, மழை மேலே மேகத்திலேருந்து மழை பூமிக்கு வரும்போது பூமியிலேருந்து மறுபடியும் மேகத்துக்கு மழை போகாது. அது ரிவர்சிபிள் இல்லை. அது எல்லாமே நம்மளுக்கு நேச்சுரல் ப்ராசஸ் தான். நம்ம மழையை வர வைக்கிறது இல்லை, அது தானாகவே நடக்குது. அதே மாதிரி காற்றடிக்கிறது, அந்த மாதிரி நிறையா சொல்லலாம். நம்மளுக்கு ஏஜிங் ஆகிறது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 1 வயசுலேருந்து நம்ம 70 வயசு வரைக்கும் போயிட்டே இருக்கிறோம். திரும்ப நம்மளுக்கு 1 வயசை நம்ம மறுபடியும் மாறவே முடியாது. இதெல்லாமே நேச்சுரல் ப்ராசஸ். இதெல்லாமே உங்களுக்கு டிஸார்டர் ஸ்டேட்டு தான் இருக்கும். ஏன்
அப்படின்னு நம்ம சின்ன குழந்தையில இருக்க மாதிரி 70 வயசில் இருப்போமா? இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்ந்துக்கிட்டே வரோம். அப்போ நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வருது. ஹைட்டு, வெயிட்டு அந்த மாதிரி வர்றது தான் டிஸார்டர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வயசில் பார்த்த மாதிரியே 10 வயசில் இருக்க மாட்டாங்க. 10 வயசில் பார்த்த மாதிரி 20 வயசில் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஒழுங்கற்ற செயல்னு சொல்லுவாங்க. அதுதான் டிஸார்டர் ஸ்டேட். அப்போ அந்த இடத்துல ஒரு டிஸார்டர் ஸ்டேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆல் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸில் டிஸார்டர் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ என்ட்ரோஃபி ஆல்வேஸ் இன்க்ரீஸ்டு. என்ட்ரோஃபினாவே மெஷர் தி ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர் ஸ்டேட். ஓகேவா? ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டிஸார்டர் ஸ்டேட்டை கால்குலேட் பண்ணினா அதுதான் என்ட்ரோஃபி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? அப்போது ஒரு சிஸ்டத்தில் என்ட்ரோஃபி கால்குலேட் பண்ணினா அதில் டிஸார்டர் ஸ்டேட்டை நீங்கள் மெஷரிங் பண்ணணும். ஓகே, டிஸார்டர் ஸ்டேட்டு தான் உங்களுக்கு என்ட்ரோஃபி. அப்போ இது வந்து மெயினாக என்ட்ரோஃபி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாவே ஆல் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னால் ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாமே ஸ்பான்டேனியஸாக தான் நடக்கும். தன்னிச்சையாக நடக்கிறது. ஸ்பான்டேனியஸ் அப்படின்னாவே தன்னிச்சையாக நடக்கிறது. ஓகேங்களா? அப்போ இயற்கையாக நடக்கக்கூடிய எல்லா செயல்களுமே தன்னிச்சையாக தான் நடக்கும். அதில் வந்து டிஸார்டர் ஸ்டேட்டு தான் அதிகமாக இருக்கும். ஆற்றுல தண்ணி வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ஓடாது. அங்கே இங்கே வளைஞ்சி நெளிஞ்சு தான் ஓடிட்டுருக்கும். அப்போ அதுதான் டிஸார்டர் ஸ்டேட். ஓகேங்களா? அப்போ டிஸார்டர் ஸ்டேட் அதிகமாகிட்டே தான் இருக்கும் இல்லையா? எக்காரணத்து கொண்டும் அது கரெக்டாக ஆர்டர் ஸ்டேட்டுக்கு வராது. அப்போ என்ட்ரோஃபி ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். இதுதான் என்ட்ரோஃபி ஸ்டேட்மெண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். இங்கே அன்லைன் பண்ணிக்கோங்க. என்ட்ரோஃபி இன்க்ரீசஸ் during the spontaneous process. all natural process எல்லாமே உங்களுக்கு spontaneous. நேச்சர் அப்படின்னாவே தண்ணி இயற்கையாக நடக்கிறது. ஸ்பான்டேனியஸ்னாவே தன்னிச்சையாக நடக்கிறது. ஓகேங்களா? ஃபார் an irreversible process. ஓகேவா? சச்சஸ் எப்படி சொல்கிறாங்க ஈக்குவேஷன் அப்படின்னா டெல்எஸ் கிரேட்டர் தென் 0. ஓகேவா? டெல்எஸ் கிரேட்டர் தென் 0 டோட்டல். ஓகே, டெல்எஸ் டோட்டல் எப்படி கால்குலேட் பண்ணாங்க? சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங். டெல்எஸ் சிஸ்டம் ப்ளஸ் டெல்எஸ் சரௌண்டிங். அப்போ டெல்எஸ் யூனிவர்ஸ் ஈக்குவல் டு அதையும் நம்ம சொல்லலாம். டோட்டலும் சொல்லலாம், யூனிவர்ஸும் சொல்லலாம். சிமிலர்லி டெல்எஸ் யூனிவர்ஸ் கிரேட்டர் தான் எப்பயும் கிரேட்டராக தான் இருக்கும். சிஸ்டம் அண்டு சரௌண்டிங். சிஸ்டம்னா இப்போ இந்த ஒரு செலெக்ஷன் ஆஃப் தி பார்ட் இஸ் கால்டு சிஸ்டம். சரௌண்டிங்னா மீதி ரிமைனிங் part is called as except system. The remaining part of the universe is called as surrounding except system. ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண எப்பயும் யூனிவர்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்க, இது irreversible process. ஓகேங்களா? அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. irreversible process. நெக்ஸ்ட் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதில் ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட். இது வந்து டே அண்ட் நைட் ஃபார்ம் ஆகுறது. ஓகேங்களா? டே ஃபார்ம் ஆகும், திரும்ப நைட்டு, திரும்ப டே ஃபார்ம் ஆகுது. அப்போ இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். ஆனால் எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸில் வரும். ஓகேங்களா? சச்சஸ் மெல்டிங் ஆஃப் ஐஸ். ஓகேவா? ஐஸ் மெல்டிங் ஆகுது தானாகவே நடக்கும். அப்போ சிஸ்டம் அண்டு சரௌண்டிங் மைனஸில் கிடைக்கும். பிகாஸ் டெல்எஸ் வந்து டோட்டல் வந்து 0. அப்போ இங்கே டோட்டல் கிடைக்குதுன்னா இங்கே வந்து சிஸ்டம் அண்டு சரௌண்டிங். இது வேணும் அப்படின்னு இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் மாறிடும். ஓகேங்களா? இந்த ஃபார்ம்லலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா irreversible ப்ராசஸ் அப்படின்னாவே ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு irreversible ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கொட்டுறது, மேகத்துலேருந்து வானத்துலேருந்து மழை பெய்யறது, இது எல்லாமே நேச்சுரல் ப்ராசஸ் தான். நம்மளுக்கு irreversible திரும்ப மேலே போகாது. எக்ஸப்ட் டே அண்ட் நைட் ஃபார்ம் ஆகுறது. இந்த உலகத்தில் இரவும் பகல் தோன்றுதல் தான் நேச்சுரல் ப்ராசஸ்ஸு. அது மட்டும்தான் ரிவர்சிபிள். மீதி எல்லாமே irreversible தான். ஓகேங்களா? அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற தமிழில் சொல்கிற மீனிங் எக்ஸாம்பிள்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா இயற்கை செயல்முறைகளும் தன்னிச்சையாக நடக்கும். irreversible ப்ராசஸில் நடக்கும். irreversibleனால் திரும்ப அது எகெயின் போகாது. எக்ஸப்ட் எதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட். அது மட்டும்தான் நம்மளுக்கு திரும்ப 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 உருவாகும். இரவு தோன்றும் மறுபடியும் பார்க்கல, மறுபடியும் இரவு மறுபடியும் பார்க்கல. அதுதான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகேங்களா? நேச்சுரல் ப்ராசஸ்லேயே இது ஒன்று மட்டும்தான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதையும் மட்டும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் பேஜ் நம்பர் 210 இருக்குது. இட் இஸ் இம்பாசிபிள். அந்த லைன் அன்லைன் பண்ணி. இம்பாசிபிள்னால் முடியவே முடியாதுன்னு அர்த்தம். டு கன்ஸ்ட்ரக்ட் எ மெஷின் தட் அப்சர்வ் ஹீட் ஃப்ரம் ஹாட் சோர்ஸ். ஓகேவா? ஒரு ஹீட் மெஷின் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. எதை அப்சர்வ் பண்ணிக்குது? ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அது அன்லைன் ஃப்ரம் யார்கிட்ட இருந்துன்னா ஹாட் சோர்ஸுக்கிட்ட இருந்து. அண்ட் கன்வெர்ட் இட்டு கம்ப்ளீட்லி இன்ட்டு ஒர்க்காக மாற்றாது பை எ சைக்கிளிக் ப்ராசஸ் வித்தவுட் டிரான்ஸ்ஃபரிங் பார்ட் ஆஃப் த ஹீட் ஆஃப் தி
கோல்டு சிங். ஓகேங்களா, கோல்டு சிங் வந்து செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக். இதுதான் இது வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா போதும். இதுதான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்புட் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அது இன்புட் எல்லாமே 100% அவுட்புட்டாக நம்மளுக்கு கிடைக்காது. அதில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து மிஷின் யூஸ் பண்ணிக்கும். மிஷின் வந்து ஜில்லஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். அப்போ அந்த கோல்டு மிஷின் வந்து ஹாட்டாக ஃபஸ்ட்டு மாறணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஹீட் எனர்ஜினால நம்மளுக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ மிஷின் நம்ம எவ்வளோ பெட்ரோல் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ 1 லிட்டர் பெட்ரோலும் அந்த நம்ம ட்ராவலுக்காக யூஸ் பண்ண மாட்டோம். அது ஸ்மால் அமௌண்ட்டை வந்து அந்த என்ஜின் வந்து எடுத்துக்கும். ஓகேவா, அதாவது என்னென்னா இன்புட் எவ்வளோ கொடுக்குறோமோ அதில் 100% அவுட்புட்டு நம்மளுக்கு அது கிடைக்காது. அந்த மாதிரி மிஷின்ஸ் இந்த உலகத்தில் தயாரிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் இம்பாசிபிள். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு மிஷின் வந்து எவ்வளோ இதை ஹாட் சோர்ஸை உறிஞ்சிக்குதோ அதை ஃபுல்லாக நம்மளுக்கு அவுட்புட்டில் வராது அப்படிங்கிறாங்க. ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியாவது அந்த மெஷின் வந்து ட்ரைவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கும். மிஷின் வந்து சுற்றுறதுக்கு, ட்ரைவ்னா அது இயங்கிறதுக்கு சுற்றுறதுக்கு இல்லை அது ஒர்க் ஆகிறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எடுத்துக்கும். அப்போ 100% அவுட்புட் இருக்கக்கூடாது கிடைக்காது. அதுதான் நம்ம எஃபிஷியன்சி. கால்குலேட் தி எஃபிஷியன்சி ஆஃப் மெஷின். இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். எஃபிஷியன்சி ஆஃப் தி மெஷின் வந்து எப்பயுமே லெஸ் தென் 100 தான். less than 100%. இதுதான் மெயின் கான்செப்ட் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டில். எஃபிஷியன்சி ஆஃப் தி எனி மெஷின், எஃபிஷியன்சி ஆஃப் எனி மெஷின் ஆல்வேஸ் லெஸ் தென் 100. தட்ஸ் தி மெயின் கான்செப்ட் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா போனால் அடுத்தது பாருங்கள். தி செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எக்ஸ்பிளைன் தி ஒய். ஓகேங்களா, ஈவன் ஐடியல் ஃப்ரிக்ஷன்லெஸ்னா உராய்வு இருக்காது. என்ஜின் கெனாட் கன்வெர்ட் 100%. ஃப்ரிக்ஷன்லெஸ் மெஷின் கூட அப்படி மாற்றாது அப்படிங்கிறாங்க. ஹீட் இன்ட்டு ஒர்க்காக மாற்றாது. ஓகேவா, கார்னாட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் இதை கண்டுபிடிச்சோம். ஆன் ஹிஸ் அனலைஸ் த ஹீட் என்ஜின். கார்னோ அப்படிங்கிற சயின்டிஸ்ட், கார்னோ on his analysis of heat engine found that the maximum efficiency of heat engine which operate reversibly depends only 2 temperature between which is operate. 2 temperature ஆப்ரேட் பண்ணாரு. ஓகேங்களா, அது இனிஷியல் டெம்பரேச்சர் அண்டு ஃபைனல் இது கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்னா அது நீங்கள் இது வரைக்கும் எழுதிட்டு மீதி இதெல்லாம் ஒரு ட்ரைன் கோத்ரூ பண்ணிக்கோங்க. யாருக்குன்னா கார்னோ. ஓகேங்களா, அதுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்க. இதான் ஸ்டூடெண்ட் அந்த ஃபார்முலா. ஓகே, எஃபிஷியன்சி ஆஃப் மெஷின்ஸ் அதை அன்லைன் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃபிஷியன்சி ஆஃப் மெஷின்ஸ் அப்படின்னாவே இந்த பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஒர்க் பெர்ஃபார்ம்டு டிவைடட் பை த ஹீட் அப்சர்வ்டு. ஓகேங்களா, அதுக்கு ஈட்டா என் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஈட்டா அப்படின்னாவே எஃபிஷியன்சி. ஓகேங்களா, QH மைனஸ் QC டிவைடட் பை QH. ஹச் அப்படின்னா ஹாட்டு, சி அப்படின்னா கோல்டு, Q அப்படின்னா ஹீட்டு. Q மீன்ஸ் ஹீட். ஓகேங்களா, அப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாரு. QH அப்படின்னா ஹீட் அப்சர்வ்ட் ஃப்ரம் தி ஹாட் ரிசர்வாயர். ஓகே, QC மீன்ஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு கோல்டு ரிசர்வாயர். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஓகேங்களா 1 வரும். அதுதான் 1 மைனஸ் ஓகேங்க QC டிவைடட் பை QHன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபார்முலாவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஃபார்முலா அது இந்த ஃபார்முலா இந்த அப்ரிவேஷனும் எழுதிக்கோங்க. ஈட்டா அப்படின்னா எஃபிஷியன்சி. ஈட்டா மீன்ஸ் எஃபிஷியன்சி. வாட் இஸ் த எஃபிஷியன்சி ஃபார்முலா அப்படின்னா ஒர்க் பெர்ஃபார்ம்டு டிவைடட் பை ஹீட் அப்சர்வ்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சது தான். டோட்டல் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் ஈக்குவல் டு 0. இப்போ இது ஃபுல்லாக 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிஸ்டம் மைனஸில் சரௌண்டிங் கிடைக்கும். அப்போ நம்ம அதை சிஸ்டத்துக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். எஸ்னாவே Q/Tன்னு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. S ஈக்குவல் டு Q/T. இதுக்கு வந்து ஹச் சப்ஸ்டிட் பண்ணணும், இங்கேயும் ஹச் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா, அந்த மாதிரி. அப்போ ஜினா Q அப்படின்னா ஹீட்டு, Tனா டெம்பரேச்சர். வாட் இஸ் த என்ட்ரோஃபி? என்ட்ரோஃபி ஆஃப் சிஸ்டம் என்ன படித்தோம்? ΔS இஸ் ஈக்குவல் டு Q/T அப்படின்னு படித்தோம். அப்போ இந்த இடத்துல ஹச் ஹாட் ரிசர்வாயர், இங்கேயும் ஹாட் டெம்பரேச்சர், அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க ஃபார்முலா. அதான் QH. இந்த சிஸ்டத்துக்கு இது எழுதிக்கிறாங்க. இந்த சிஸ்டத்துக்கு என்ன எழுதிக்கிறாங்க? QH டிவைடட் பை TH. நல்லா பாருங்கள்.
மைனஸில் இருக்கிறனால டெல்எஸ் சரௌண்டிங் மைனஸ் எழுதிக்கணும். கியூ சரௌண்டிங்கே வந்து கோல்டாக மாறிடுச்சு, அதனால் மைனஸ் கியூசி டிவைட் பை டிசி. ஓகே, சிஸ்டம் வந்து ஹாட்டாக இருக்கும், சரௌண்டிங் வந்து கோல்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேவா? அப்போ எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கிலிருந்து சிஸ்டத்துக்கு ஹீட் எனர்ஜி போயிருக்கு. அப்போ சரௌண்டிங் வந்து கோல்டாக மாறிடும், சிஸ்டம் வந்து ஹீட்டாக மாறிடும். சரௌண்டிங் சிஸ்டத்துக்கு போயிருக்கு ஹீட் எனர்ஜி. மறுபடியும் சொல்கிறேன், ஹீட் எனர்ஜி சரௌண்டிங் டு சிஸ்டம். அதனால் இது ஹாட்டு, இது வந்து கோல்டு. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ டிசி எல்லாம் ஒரே சைடில் கொண்டு வந்து டிசி டிவைட் பை டிஹெச் வந்துடும். ஓகே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூசி, இது இங்கே வந்துடும், இது இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மேக்ஸ்லாம் போட்டுருப்பீங்க. இது இங்கே கொண்டு போயிடுங்க, இது இங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்முலா எழுதுறீங்க. அப்போ இதை கொண்டு வந்து ஈக்குவேஷனில் அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? கியூசி டிவைட் பை கியூஹெச்சுக்கு டிசி டிவைட் பை டிஹெச்ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். எங்கன்னா இந்த ஃபார்முலா கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, இதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக ஒன்று எழுதுகிறோம், அதுதான் பாருங்கள் ஃபார்முலா. ஈட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் டிசி டிவைட் பை டிஹெச். இந்த ஃபார்முலாவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சம்மில். அதுதான், அதை விட இங்கே பாருங்கள், டிஹெச் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் டிசி. அது ஈட்டா லெஸ் தென் 1. எப்பயுமே ஈட்டா அப்படின்னா எஃபிஷியன்சி ஆஃப் மிஷின் ஆல்வேஸ் லெஸ் தென் 100 கூட எடுத்துக்கலாம். அவங்க 1 கொடுத்துருக்காங்க, ஆல்வேஸ் லெஸ் தென் 100%. எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறோம். எஃபிஷியன்சி அப்படி பர்சன்டேஜ் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இட்ஸ் ஏ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுதான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது கிளாசி ஸ்டேட்மெண்ட். கிளாசி ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் இம்பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் கோல்டு ரிசர்வயர் டு ஏ ஹாட் ரிசர்வயர் வித்தவுட் டூயிங் சம் ஒர்க். ஓகேவா? கோல்டு ரிசர்வயரை நீங்கள் ஹாட் ரிசர்வயரை கன்வெர்ட் பண்ண முடியாது வித்தவுட் டூயிங் சம் ஒர்க். எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. அதுதான் இட் இஸ் இம்பாசிபிள், அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. கோல்டு ரிசர்வயரை ஹாட் ரிசர்வயரை கன்வெர்ட் பண்ண முடியாது வித்தவுட் டூயிங் சம் ஒர்க். கிளாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட், கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி தேர்ட் பாயிண்ட்டு, கிளாஸ் ஸ்டேட்மெண்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட். ஓகேங்களா? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டு எழுதணும். தட் இஸ் த வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாவே ஒரு ஹெட்டிங் இருக்கும், அந்த 2 அப்பாஸ்டர் குறியில் 2 லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். என்ட்ரோபி ஆஃப் an isolated system increases during a spontaneous process, அதை எழுதுங்க. அடுத்தது கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கோல்டு சிங் வரைக்கும் எழுதுங்க. அடுத்தது தேர்ட் பாயிண்ட்டு எஃபிஷியன்சி இன் பர்சன்டேஜ் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு அப்படின்னு இதை தேர்ட் பாயிண்ட்டாக எழுதுங்க. இதை தேர்ட் பாயிண்ட்டாக எழுதுங்க, இது ஃபோர்த்து பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இது தேர்ட் அண்ட் ஃபோர்த்து இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த முன்னாடி பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா? அது இங்கே குறிச்சிருப்போம் பாருங்கள், இதை என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்த பேஜில் இது இருக்கும். இந்த பேஜில் வந்து இதுதான் தேர்ட் பாயிண்ட். மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இது வந்து ஃபோர்த்து பாயிண்ட், இது தேர்ட் பாயிண்ட், இது ஃபோர்த்து பாயிண்ட் எழுதுனீங்கன்னா இதை வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 2 லெவல்லே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது, அதை பார்த்தலாம். ரொம்ப ஈஸியான சம் தான் ஸ்டூடெண்ட். இங்கே பாருங்கள், இஃப் an automobile engine burns petrol at a temperature 860 degrees Celsius and if the surrounding temperature is 21 degrees Celsius, calculate the maximum possible efficiency. It's a very very important sum student. மார்க் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். இந்த லெசனில் கண்டிப்பாக கேட்பாங்க, நீட்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இது. therefore percentage of efficiency formula ஃபஸ்ட் எழுதணும். TH minus TC divided by TH into 100. எப்பயுமே டிகிரி செல்சியஸ் கன்வெர்ட் இருக்கிறது கெல்வின் கன்வெர்ட் பண்ணோம். அப்போ +273 ஆட் பண்ணணும். ரெண்டுலேயுமே +273 ஆட் பண்ணணும். எது ஹையஸ்ட் டெம்பரேச்சரோ அது ஹச்ன்னு எடுத்துக்கணும், எது லோயஸ்ட் டெம்பரேச்சரோ அது சின்னு எடுத்துக்கணும். சின்னா கோல்டு, ஹச்னா ஹாட். ஹாட்டு தான் எப்பயுமே அதிகமாக இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல சொன்னது. இந்த இடத்துல சொன்னது இந்த பாயிண்ட்ஸை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம்.
எப்பயுமே உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் சம் அப்படின்னாவே டிகிரி செல்சியஸில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணும். அப்போ +273 ஆட் பண்ணிக்கணும். எது ஹையஸ்ட் டெம்பரேச்சரோ அதுதான் THன்னு எடுத்துக்கணும். எது லோயஸ்ட் டெம்பரேச்சரோ அதுதான் TC. இதை முன்னாடி கொடுத்து இது பின்னாடி கொடுத்தாலும் அதே தான். எப்படி மாற்றி கொடுத்தாலும் எது ஹையஸ்ட் TH, எது லோயஸ்ட் TCன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. இது மாற்றி போட்டிங்கன்னா எல்லாமே மாறிடும். எப்பயுமே TH தான் அதிகமாக இருக்கும். சப்போஸ் இந்த வேலை இங்கே கொடுத்து இந்த வேலை இங்கே மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா இது ஃபஸ்ட்டாக இருக்குது அதை THன்னு எடுத்துக்கலாம், இது செகண்டாக இருக்குது இது THன்னு மாற்றி எடுத்திங்கன்னா எல்லாம் மாறிடும். அப்போ இந்த ஃபார்மில் எழுதிறீங்க. +273 ஆட் பண்ணி டிகிரி செல்சியஸ் கன்வெர்ட் இன்ட்டு கெல்வின்னு. எப்பயுமே தெர்மோடைனமிக்ஸில் சம்மில் டிகிரி செல்சியஸில் கொடுப்பாங்க. நீங்கள் கெல்வின் கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். ஓகே, அதை மறந்துடாதீங்க. இந்த கான்செப்டை சப்ஸ்டிட் பண்ணி மைனஸ் பண்ணுறீங்க. இன்ட்டு 100ன்னு 73% கிடைக்கும் எஃபிஷியன்சி. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. ஓகேங்களா, அடுத்து இதே மாதிரி மாடலான சம்மு தான் எவால்வேட் யுவர் செல்ஃப் 5 அப்படிங்கிறது. என் என்ஜின் கால்குலேட்டிங் ஆப்ரேட்டிங் 127 இருக்குது. இப்போ இந்த சப்போஸ் இந்த இடத்துல நான் இப்போ பாருங்கள், இப்போ சப்போஸ் இந்த இடத்துல 47 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருந்தாலும் இந்த இடத்துல அந்த 127 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருந்தாலும் மாற்றி கொடுத்துருந்தாலும் இதை தான் நீங்கள் THன்னு எடுத்துக்கணும். இதை என்னென்னு எடுத்துக்கணும் TC. அதை தான் நான் அப்படி சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட், எது ஹையஸ்ட்டோ அதை தான் நீங்கள் THன்னு எடுத்துக்கணும், எது லோயஸ்ட்டோ அதுதான் TC. இந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கான்செப்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, டிகிரி செல்சியஸில் தான் கொடுப்பாங்க. 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னாவே +273 ஆட் பண்ணினாவே இஸ் கன்வெர்ட் இன்ட்டு கெல்வினாக மாறிடுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு கான்செப்ட் ஞாபகத்தில் வச்சிங்கன்னா தான் இந்த சம் அப்ளை பண்ண. அப்போ இதுதான் உங்களுக்கு TH. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு TC. அது கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணும். அப்போ 47 + 273 ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 127 + 273 ஆட் பண்ணி தான் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும் ஃபார்முலாவில். ஓகேங்களா, இப்போ ஹீட் ஃப்ரம் ஏ ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் அஸ்யூம் தட் தேர் ஆர் நோ ஃபிரிக்ஷனல் லாசஸ் கால்குலேட் தி பர்சன்டேஜ் ஆஃப் தி எஃபிஷியன்சி ஆஃப் engine. ஓகேங்களா, இதில் பாருங்கள், இதான் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி 127ல் 273 ஆட் பண்ணியிருக்காங்க. 47 273 ஆட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார்முலா TH - TC / TH × 100, 400 - 300 / 400 × 100, அப்போ 80 கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 80 / 400 × 100. ஃபைனலி ஹீட் = 20%. இந்த மாதிரி மாடல் சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதில் மெயினாக நீங்கள் கான்செப்ட் எது ஹையஸ்ட் டெம்பரேச்சரோ அது TH, எது லோயஸ்ட் டெம்பரேச்சர் அது TC. டிகிரி செல்சியஸ் ஆல்வேஸ் இஸ் கன்வெர்ட் இன்ட்டு கெல்வின். கெல்வினில் தான் நீங்கள் மாற்றணும். இது அப்படியே 127 47 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சம்மு அப்படியே தப்பாயிடும். இதை மட்டும் இந்த சம்மில் கான்செப்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நடத்துனதில் பார்ன் கேப்பர் சைக்கிளும் இந்த சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டு கூட படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும். அதை நல்லா படிச்சுக்கோங்க. மீதி ரிமைனிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்பீங்க. யூனிட்ஸ் ஆஃப் என்ட்ரோஃபிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏற்கனவே நம்ம என்ட்ரோஃபி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து யூனிட்ஸ் ஆஃப் என்ட்ரோஃபின்னு ஸ்டார்ட் ஆகும். பேஜ் நம்பர் 211 இருக்குது. ஸ்பான்டேனிட்டி அண்ட் ரேண்டம்ஸ்லாம் வரும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.